வெல்கம் டு ASPN அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்ம சேனலில் இது வரைக்கும் தமிழ் வீடியோ, அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தலைப்பு வாரியாக எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது கிராமருக்கு தான் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமரை நம்ம புக்கில் எல்லாமே கவர் ஆகலை. அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் புக்கில் இருக்குது. நம்ம அந்த தலைப்பு சம்மந்தப்பட்டது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்மளோட சேனலில் எப்படி கொடுத்துட்ருக்கோம்னா, ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா அதில் டெஃபினிஷன்லேருந்து வகைகள்லேருந்து அதோட எடுத்துக்காட்டு, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதை சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் எல்லாமே ஒரே பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஒரு தலைப்புக்கு வந்துடும். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவோம். அதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் வச்சுக்கிறதும் கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு கீழே அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல் இருக்கிற எழுத்து அப்படிங்கிறதுல இருக்க எல்லா தலைப்பையுமே முடிச்சிட்டோம். இப்போ சொல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க அடுத்து போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே நியூ சிலபஸில் கொடுத்துருக்க அலகு 7 கடைசி யூனிட்டில், அதாவது தமிழ் அறிஞர்கள் தொண்டு அப்படிங்க சொல்லி ஒரு யூனிட் கடைசியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம பாடப்பகுதி படிப்போம். புக்கில் இருக்க பாடப்பகுதியில் படிக்கிறது யூனிட் 7ல் திருக்குறள். அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 20 அதிகாரங்கள் மட்டும்தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? 20 அதிகாரங்கள் மட்டும் படித்தா போதும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே படிக்க தேவையில்லை. பாருங்கள், 20 அதிகாரங்கள் மட்டும்தான். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, அந்த மாதிரி. இந்த 20 அதிகாரத்தையும் நான் சிலபஸ் படி கவர் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நினச்சோம். என்னென்னா, சிலபஸ் படி வரும்போது இது வர்றதுக்கு லாஸ்ட் யூனிட்னால ரொம்ப டைம் எடுத்துரும். ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் தான் இந்த டாபிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் திருக்குறளை கொஞ்சம் முன்னாடியே எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு இலக்கணம் தலைப்பு வாரியாக வந்துட்டே இருக்கும் ஒரு வீடியோ. இன்பிட்வீனில் 1 or 2 daysக்கு ஒன்ஸ் திருக்குறள் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலில் போய் தமிழ் திருக்குறள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வரிசையாக சிலபஸில் கொடுத்துருக்க ஆர்டர் படி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பாடல்கள், விளக்கம், அதோட பொருள், கடைசியில் கொஷினில் அதிலிருந்து எப்படி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு தேர்வு நோக்கில் எப்பயுமே நம்ம கொடுப்போம். அந்த பேட்டர்னில் கொஞ்சம் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்துடும். நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு தடவை வீடியோவை கேட்டுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்க வேண்டியதுதான். இப்போது ஒழுக்கமுடைமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா, திருக்குறள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா கொஷின்ஸ் அதுலேருந்து நிறைய வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. திருக்குறள்னா என்ன, திருவள்ளுவர் யார், அவருக்கு என்ன பேர் இருக்குது, திருக்குறள் எப்படி பகுக்கப்பட்டிருக்கு, அதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, திருக்குறள். திருக்குறள் உலக அளவில் சிறந்த நீதி நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்திய அளவில் கிடையாதுப்பா, உலக அளவில். உலக அளவிலேயே நீதி நூல். இது இந்த இலக்கிய நூலோ இல்லை வேற மாதிரி நூல்களோ கிடையாது. திருக்குறள் ஒரு நீதி நூல். நீதி கருத்துக்களை சொல்றதுனால அது ஒரு நீதி நூல். தமிழில் எழுதப்பட்ட இந்த நூல் திருவள்ளுவரின் அதிநவீன குணமுடைய சிந்தனைகளுக்கு சிறந்த சான்றாகும். ஏன்னா திருவள்ளுவர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனால் அவரோட சிந்தனை இந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதெல்லாம் அந்த காலத்துக்குப்பா, இப்போ செட் ஆகாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ இருக்கிற நட்பு, இப்போ இருக்கிற அரசியல், ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசமைப்புக்கு ஏற்றாப்புலையும் அவரோட சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பொருந்தும். அதை தான் அவரோட சிந்தனை என்ன சொல்கிறாங்க, அதிநவீன சிந்தனைன்னு சொல்கிறாங்க. அவரோட சிந்தனையேவும் 2000 ஆண்டு, யாராவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அட்வான்ஸாக திங்க் பண்ண முடியும். 2000-3000 வருஷம் அட்வான்ஸாக திங்க் பண்ண முடியுமா? ஆனால் அதை பண்ணவர் தான் திருவள்ளுவர். அதனால அவரோட சிந்தனைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திருக்குறள் இருக்குது. இது மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் நேர்த்தியான முறையில் விவரிக்கிறது. மனிதன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் இந்த திருக்குறள் சொல்லிடுது. அவன் வேற எந்த புக்கையும் படித்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. இது திருக்குறளில் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் அதிலே இருக்குது, பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும். அடுத்தது பாருங்க, திருக்குறளின் அமைப்பு. திருக்குறள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1300
30 குறள்களை கொண்டது. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்கள், அதாவது 10 குறள்கள், மொத்தம் 1330 குறள்கள். ஒவ்வொரு குறளும் 2 வரிகளை கொண்டதாக உள்ளது. பாருங்க, 2 வரிகளை கொண்டதாக உள்ளது. இதனால் இது ஒரு வெண்பா என்ற பகுப்பில் வருகிறது. வெண்பானாலே 2 அடி சீர்னா அது வெண்பா அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். 2 அடிகளா வந்தாலே அதுக்கு பேரு வெண்பா. அதனாலதான் இதை குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளை குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்பா பாகுபாட்டில் தான் இது அமைக்கப்பட்டுள்ளது. இதுல இருக்க அதிகாரங்கள் பாருங்க, ஒழுக்கம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒழுக்கம்ன்றது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, அறம். அறம், பொருள், இன்பம், அதை ஒழுக்கம்னு சொல்லலாம். ஓகேவா? அறத்தோட வாழணும் அப்படின்னா ஒழுக்கத்தோட வாழணும். பாருங்க, ஒழுக்கம் அறநெறியில் மற்றும் நற்பண்புகள் பற்றி பேசுது. இந்த ஒழுக்கம் அறத்துப்பால் எதை சொல்லுதுன்னா அறநெறியில எப்படி வாழணும், நற்பண்புகள்னா எது அப்படிங்கிறத சொல்லுது. பொருள் பால்னா உலக வாழ்வின் தேவைகள் மற்றும் துறவியல் அல்லாத வாழ்க்கை. ஓகேவா? எப்படி பொருள் ஈட்டணும், உலகத்துல எது தேவை, எது நம்மளுக்கு தேவை இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது பொருள். இன்பத்துப்பால் இது காதலும் திருமண வாழ்வின் மகத்துவமும். எப்படி ஒரு இல்லற வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடந்துக்கிறணும், எப்படி இருந்தா அந்த இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்றதுதான் இன்பத்துப்பால். அடுத்து பாருங்க, இந்த அறம்பொருள் இன்பையே கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. திருக்குறளோட பிரிவுகள் தான் அறம், பொருள், இன்பம். அதனாலதான் முப்பால் அப்படின்னு இதுக்கு பேரே வந்துச்சு. பாருங்க, அறம்னா ஒழுக்கம். அறம் மனிதனின் வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய குணமே அறம் தான். அடிப்படை குணம் அறம். இது நேர்மையையும் கருணையும் நல்லொழுக்கமும் பற்றி பேசுகிறது. ஓகேவா? நீங்க தெரிஞ்சுக்கணும், அறத்துப்பால்ன்றது மெயினா எதை பத்தினது அப்படிங்கிறது. நம்ம எப்பயுமே அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அது என்ன, அதுல இருக்க கருத்துக்கள் எல்லாமே எதை பற்றினது, என்ன மாதிரி நேர்மையும் கருணையும் நல்லொழுக்கமும், இதுதான் முக்கியம். ஓகேவா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல இப்படி கேட்பாங்க. அடுத்தது இதுக்கு உதாரணம் பாருங்க, ஒரு பாட்டு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. கல்வியே மனிதனுக்கு அழியாத செல்வம். இதுதான், கல்விதான் ஒரு மனுஷனுக்கு என்னைக்கும் அழியாத செல்வமா இருக்கும். இது அறத்துப்பால்ல வர்ற ஒரு பாடல். அடுத்தது பொருள்பால். உலகியல் சார்ந்த வாழ்க்கை முறைகளையும் பொறுப்புகளையும் மையமாக கொண்டது பொருள்பால். உலகியல் சார்ந்த இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், அதுக்கு பொருள் எவ்வளவு முக்கியமானது. அந்த காலத்துல எல்லாம் பணம் அப்படிங்கலாம் கிடையாது, பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. பொருட்கள் நிறைய நம்ம சேர்த்தோம்னா அதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம். அப்போ பொருட்கள் தான் மாற்றுவாங்க, பண்டம் மாற்று முறை. அப்போ அந்த பொருட்களை எப்படி நம்ம சேர்க்கறது, தங்கமாவோ வைரமாவோ இல்லை பொருளாவோ எப்படி சேர்க்கறதுன்றதை பற்றி சொல்கிறது தான் பொருள்பால். உலகியல் சார்ந்த வாழ்க்கை முறை. இந்த உலகத்தில் மற்றவங்களோட நம்மளும் வாழணும்னா எதெல்லாம் நம்மளுக்கு தேவை, அந்த பொறுப்புகளை பற்றி சொல்கிறது. அரசியல், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை போன்றவற்றின் அடிப்படையையும் கூறுகிறது. இதில் தான் அரசியல், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாம் வருது. உதாரணம், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குடும்ப வாழ்வை சிறப்பாக நடத்துபவன் உலகிற்கே உதாரணமாக அமைவான். குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் கரெக்டாக இருந்தாலே அவங்க மற்ற எல்லாருக்குமே எப்பயுமே ரோல் மாடலாக இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் ஓரளவு கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது. அந்த குடும்ப வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும்னா என்ன இருக்கணும், அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏற்ற பொருள் இருக்கணும், அதுக்கான ஒரு நல்ல வேலை இருக்கணும், அதுக்கான ஒரு நல்ல குணங்கள் இருக்கணும். ஓகேவா? அது எல்லாமே அதில் கவர் ஆயிரும். அடுத்து இன்பம் பாருங்க. இன்பத்துப்பால் காமத்துப்பால்னாலும் இன்பத்துப்பால்னாலும் ஒன்று தான். அந்த காலத்தில் 80s 90s எல்லாம் காமத்துப்பால்னு படிப்பாங்க. அது வார்த்தை கொஞ்சம் விகாரமாக இருக்கனால இப்போ இன்பத்துப்பால்னு மாற்றிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, இன்பம் காதலும் குடும்ப உறவுகளும் இதில் மையமாக கூறப்பட்டுள்ளன. இந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த காதல் அப்படிங்கிறது. அது எப்படி ஒரு அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும், ஒரு தலைவன் தலைவிக்கு இடையில அன்பு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி விளக்குறது. அப்புறம் குடும்ப உறவுகள், மற்ற குடும்ப உறவுகளோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இந்த எல்லாமே. ஆண் பெண் உறவுகளின் நல்லொழுக்கம். ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணும் ஆணும் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்.
குடும்ப உறவுகளின் தூய்மை ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தூய்மைன்றது எதை சொல்றதுன்னா, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுத்து விடுறது, பொய் சொல்றது, காசிப் பேசுறது, ரிலேஷன்ஷிப்குள்ள இதெல்லாம் இருந்தால் வந்து கண்டிப்பாக அது நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது தான் இன்பத்துப்பால். உதாரணம், அன்பிற்கும் உண்டோ அடைவதுவும் தம் வீழ்வார் இன்பத்திற்கு இயைப. அதாவது காதலுக்காக விலகுபவர்களை விட பெரியதொரு உணர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதாவது இன்பம் சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்மளோட பாடப்பகுதியில் இந்த இன்பத்து பாலை பற்றின குறிப்புகள் வந்து கொடுக்கப்படலை. சிலபஸில் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அறத்துப்பால் பொருள்பாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுமே அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அடுத்து பாருங்க, அதிகாரங்கள் மற்றும் இயல்கள். இதில் அறத்துப்பால் பொருள்பால் ஒவ்வொன்றையும் ஒரு அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பாலில் 38 அதிகாரம் மொத்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. எல்லாமே இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரம், பொருள்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். இந்த 38 அதிகாரங்க 4 இயல்களாக பிரிக்கிறாங்க. அந்த 4 இயல் என்ன அப்படின்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேவா? இதுதான் வந்து இது. இப்போ இதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். பாயிரவியல் அப்படின்னா என்ன? ஒரு பாய் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 4 கார்னர் இருக்குமா? அதான் பாயிரவியல் 4 அதிகாரம். இல்லறவியல்னா 20 வயசு ஆயிட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லறத்துக்கு அவங்க வந்து தகுதியானவங்களா ஆயிடுறாங்க. 21 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலான்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ 20 அப்படின்றது இல்லறவியல். துறவரவியல் அப்படின்னா, ஒருவேளை துறவரம் போகணும் அப்படின்னா 13 வயசுலேயே அவங்க வந்து அதாவது டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே முடிவெடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, 13 துறவரம் போகிறதுக்கு முடிவெடுத்துடணும். இல்லை 20 அப்படி ஆகும்போது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி. ஊழியல்னா 1. இது வந்து ஸ்பெஷல். ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது ஊழியலில் மட்டும்தான். அதனால் இது நீங்கள் தனியாக நல்லா ஸ்பெஷலாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஊழியம் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஊழியம் பண்ணணுன்னா சிங்கிளாக தான் இருக்கணும். ஓகேவா? கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஃபாதராகவோ ஒரு சன்னியாசியாவோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஊழியம் பண்ணணும்னா சிங்கிளாக இருக்கணும். ஒரு அதிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பொருட்பாலில் 70 அதிகாரம், மொத்தம் 3 இயல்கள். இதில் வந்து அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல் அப்படின்னு இருக்கு. அரசியலில் மொத்தம் 25 அதிகாரம். நம்மளுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோம். அரசியலுக்கு போகணுன்னா ஏஜ் லிமிட் இருக்கும் இல்லையா? அதில் மினிமம் ஏஜ் லிமிட்டே மக்களவைக்கு போகிறதுக்கு 25 வயசு இருக்கணும். அதனால் மினிமம் ஏஜ் லிமிட் 25. அங்கவியல்னா 32. அங்கவியல் அப்படின்றது 32 வச்சுக்கோங்க. ஒலிப்பியல் அப்படிங்கிறதும் 13. 2 இதுக்கு 13 வரும். துறவரவியல், ஒலிப்பியல். ஓகேவா? அது 2க்கும் 13 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்தது இன்பத்துப்பால் 25 அதிகாரம், 2 இயல்கள், களவியல், கற்பியல். இந்த வரும் களவியல், கற்பியல். நீங்கள் வந்து 7 வயசு வரைக்கும் வந்து இந்த களவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. சின்ன பையங்களாக இருப்பாங்க, தெரியாமல் பண்ணிடுற சான்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 7 வயசு வரைக்கும் விவரம் தெரியாது. சின்ன களவு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். கற்பியல் 18 வயசு ஒருத்தர் ரீச் ஆகும்போது அது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கற்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 18 வயசு. இதை மாதிரி ஷார்ட்கட் ஏதாவது வச்சு உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் பிடிக்குதோ நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு, ஆனால் இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இந்த டேபிளை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் திருக்குறளில் ஆன்சர் பண்ணவே முடியாது. அடுத்தது திருக்குறளின் சிறப்பு. திருக்குறளில் வந்து என்ன சிறப்பு இருக்குது? எத்தனையோ நூல்கள் இருக்குது. இதில் திருக்குறள் மட்டும் என்ன ஸ்பெஷலு அப்படின்னா பாருங்க, ஃபஸ்ட்டு சாராம்சம். அதாவது திருக்குறள் அனைத்து பிற மதங்களுக்கும் பொருந்தக்கூடியது. அதுக்குள்ளே இருக்க சாராம்சம்னா கான்செப்ட். ஓகேவா? திருக்குறளில் இருக்க அந்த கருத்து வந்து என்னன்னா,
எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. அவர் எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் அதுல மென்ஷன் பண்ணல. இதில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் எல்லா சமயங்களையும் ஏற்றுவை. எல்லா சமயம், எல்லா மதம், எல்லா மக்களுக்கும், நாட்டில் இருக்க தமிழர்களுக்குன்னு அவர் எழுதல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பொருந்தது. 2வது சிறப்பம்சம் சுலபம். ஒவ்வொரு குறளும் சிறியதாக இருப்பதால் எளிதில் மனதில் பதிகிறது. இப்போ நம்ம நாலடியார், மணிமேகலை, சிலப்பதிகாரம் எடுத்தோம்னா ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணோம்னா 7 லைன் 8 லைன் 10 லைன் வரும். மினிமம் 4 லைனாவது இருக்கும். ஆனால் திருக்குறள் அப்படி கிடையாது. ஒரு கருத்தை சொல்றதுக்கு 2 லைன் தான். அப்போ ஞாபகம் வைக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, மனசில் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அடுத்தது உலக புகழ். திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக அளவில் ஃபேமஸான ஒரு இது, அது நம்ம தமிழில் இருக்குன்றது ஒரு சிறப்பு தானே நம்மளுக்கு. இது உலக இலக்கியத்தின் முத்து என அழைக்கப்படுகிறது. உலகத்தில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இலக்கியங்கள் உருவாகி இருக்கு. அத்தனை இலக்கியத்துக்கும் முத்துனா ஒரு ஜொலிக்கிற மாதிரி, எல்லாத்தை விட இது பெஸ்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்க தத்துவங்கள். மெயினாக அவர் நிறைய ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு நேர்மை. ஒவ்வொரு மனிதனும் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நேர்மையை அதிகமான இடங்கள்ல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். 2வது அன்பு தான் வாழ்க்கையோட அடிப்படை. அன்பே சிவம், அன்பே கடவுள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்றத சொல்லியிருப்பார். அடுத்தது தூய்மை சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். மனசு தூய்மை, உடல் தூய்மை, எல்லாத்த பற்றியும் சொல்லியிருப்பார். வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தூய்மையான மனநிலை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது துறவு மற்றும் அனுபவம். இந்த துறவு போகிறது எப்படி, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு மனநிலை எப்படி இருக்கணும், அதெல்லாமே சொல்லியிருக்காரு. மனிதனின் வாழ்க்கையில் செயல்பாடும் துறவும் சமமாக இருக்க வேண்டும். அந்த துறவு வாழ்க்கையும் மனிதனோட இதுவும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நட்பை பற்றி சொல்லியிருக்காரு எல்லாம். ஆனால் அதிகமாக அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது இந்த விஷயங்கள் எல்லாம். அப்புறம் திருக்குறள் பற்றிய வரலாற்று தகவல்கள் என்ன அப்படின்னா, திருவள்ளுவரை பற்றி நம்மளுக்கு எந்த குறிப்புமே எந்த புக்லையும் இல்லை. திருக்குறளை படைத்தவர் திருவள்ளுவர். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த திருக்குறள்ன்றது அவர் வச்ச நூலுக்கான பேர் கிடையாது. திருவள்ளுவர்ன்றதும் அவரோட பேர் கிடையாது. அந்த காலத்தில் எழுத்தாணி வச்சு ஓலையில் எழுதுகிற எல்லாரையும் வள்ளுவர்கள்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, வள்ளுவர்னு சொல்லுவாங்க எழுத்தாணி வச்சு எழுதுகிற ஒரு. ஏன்னா அந்த காலத்தில் இவர் ஓலையில் தான் எழுதியிருந்தார். அப்போ கண்டிப்பாக எழுத்தாணியை வச்சு எழுதியிருக்காரு ஏதோ ஒரு ஞானி. அவரை வள்ளுவர்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. வெறும் வள்ளுவர் அப்படின்னா அது ஒரு மரியாதை இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மரியாதைக்கு நிமித்தமாக தான் திருன்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்தாங்க, திருவள்ளுவர் ஆச்சு. ஓகேவா. இப்போ இவர் எழுதின பாடல்கள் எல்லாமே 2 அடியில் இருக்கிறதுனால இதுக்கு குறள்னு பேர் வந்துச்சு. அப்போ வெறும் குறள்னு சொல்லக்கூடாது, அதுக்கு மரியாதை. உலக அளவில் ஃபேமஸ் ஆன உடனே என்ன பண்ணுச்சு, இந்த குறளுக்கு மரியாதை இருக்கணும்னு சொல்லி திருக்குறள் அப்படின்னு மாற்றினாங்க. இப்படி உருவானது தான் திருக்குறள், திருவள்ளுவர்ன்ற பேர். மற்றபடி உண்மையிலே திருவள்ளுவரோட பேர் அதுதானா, திருக்குறளுக்கு அவர் அந்த பேர் தான் வச்சிருந்தாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி திருவள்ளுவரோட படமுமே இப்போ இருக்கிற படம் தான் உண்மையான படமான்னு கிடையாது. இதை ஒரு இமேஜினேஷனில் வரையப்பட்ட ஒரு படம் தான். ஓகே. அடுத்து திருவள்ளுவர் திருக்குறளை படைத்தவர். பிறந்த இடம் மயிலாப்பூர் அல்லது கன்னியாகுமரி என சில கருதுகோள்கள் உள்ளன. மயிலாப்பூரில் பிறந்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க, கன்னியாகுமரியில் பிறந்தவர்னு சில பேர் சொல்கிறாங்க. இவரோட காலம் 1 நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று கருதப்படுகிறது. நீங்கள் இந்த இடத்துல இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் ஆண்டு 31. இப்போ இருக்கிற இயரோட 31 கூட்டிக்கிட்டா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ இயர் 2025 வரப்போகுது. ஓகேவா, இன்னும் 2 டேஸில். அதனால 25 எக்ஸாம் வரப்போகிறது 25 தான். அப்போது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுகன்னு கேட்டால் இந்த ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை ஆட் பண்ணணும். 6 5 2000 2056ன்றது தான் திருவள்ளுவர் ஆண்டு 2025க்கு.
ஓகேவா? இந்த மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அறியப்பட்ட பெயர்கள். திருக்குறளை தமிழின் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவரை உலக போதகர்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் சிறப்பு பெயர்கள் தனியாகவே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு காமனாக எல்லாரும் சொல்ற ஒரு பேர். அடுத்து திருக்குறளின் சர்வதேச முக்கியத்துவம். திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக அளவில் மதிப்புமிக்க நூலாக உள்ளது. கிட்டத்தட்ட 107 மொழிகளில் இது வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய நூலாக கருதப்படுகிறது. யுனெஸ்கோ நிறைய இடங்களை வந்து தத்தெடுத்து அவங்களோட பாரம்பரிய தலங்களா வச்சுக்கிருவாங்க ஸ்பான்சர் பண்ணி. அந்த இது மாதிரி யுனெஸ்கோ அதோட பாரம்பரிய நூலா இந்த திருக்குறளை ஏற்றிருக்கு. வாழ்வியல் தத்துவங்களை உணர்த்தும் முக்கிய நூலாக கல்வி, துறவியல், தத்துவம் மற்றும் கலைத்துறைகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எல்லா துறைகள்லையும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருவள்ளுவருக்கான பல்வேறு சிறப்பு பெயர்கள். இதுல இருந்து ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பா வந்துரும்பா. திருவள்ளுவர், முதல் பாவலர், தெய்வ புலவர், மாதானுபங்கி, நான்முகனார், நாயனார், பொய்யில் புலவர். இங்க அந்த பொய்யில் புலவர் அப்படின்ற உடனே நிறைய டவுட் வரும். பொய்யில ரொம்ப புலவரா, அப்ப பொய்யா சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா, பொய் கூட்டல் பிரித்தெழுதுக இருக்கு இல்லையா, அப்ப இந்த மாதிரி கூட கேட்கலாம். இல் கூட்டல் புலவர் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு அல்லாத காய்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது இனிப்பு அல்லாத காய். அது மாதிரி பொய் கூட்டல் இல் கூட்டல் புலவர்னா பொய் இல்லாத. இந்த இல்லுக்கு என்ன அர்த்தம்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். பொய் இல்லாத புலவர், அதான் அதோட மீனிங். நீங்க பொய்யில் புலவர்னு படிச்சிடாதீங்க. அடுத்தது பொய்யாமொழி புலவர். பாருங்க, அதையும் கொடுத்துட்றாங்க. பொய்யே சொல்லாதவர்னு கொடுத்துட்றாங்க. ஞான வெட்டியான், இது வந்து நிறைய பேர் அவருக்கு இருக்கு. அதுல சில பேரை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? சென்னா போதார், தேவர், பெருநாவலர், இது எல்லாமே இவருக்கு வர்ற பேரு. இன்னமும் நான் உங்களுக்கு வந்து தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்போம். அதுல ஆசிரியர்கள் அவங்களோட சிறப்பு பெயர்கள் எல்லாமே தனியா ஒரு வீடியோவே இருக்கு. அதுல இதுல இருந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள். இதுவும் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, மணக்குடவர், தருமர், மல்லர், பரிமேலழகர், திருமலையர், தாமத்தர், கவிப்பெருமாள், பரிதி, காளிங்கர், நச்சர். இந்த மணக்குடவருக்கு 3 சுழினா வரும். இது என்னன்னா, இந்த மணக்குடவர் தான் முதல்ல உரை எழுதினவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உரை எழுதினது வந்து மணக்குடவர், ஃபர்ஸ்ட் உரை. ஆனா பெஸ்டான உரை, சிறப்பான உரை எழுதினது யாருன்னா பரிமேலழகர். ஓகேவா? சிறந்த உரை எழுது பரிமேலழகரோட உரை தான் சிறந்த உரைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எழுதுனது மணக்குடவர், பெஸ்டா எழுதுனது பரிமேலழகர். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போதே நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அந்தந்த இடத்துல உங்க பிடிஎஃப்ல நீங்க மார்க் பண்ணிட்டு எழுதியோ அண்டர்லைன் பண்ணியோ வச்சுக்கணும். எப்பயுமே நம்மளோட சேனல்ல இந்த வீடியோஸை நீங்க எப்படி பார்க்கணும்னா, பிடிஎஃப் கீழே இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கையில் நம்ம வீடியோவை ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்ல நீங்கள் அந்த பிடிஎஃபை வச்சு பார்த்துட்டே வரணும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவோ ஃபோனோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பிடிஎஃப்ல பார்த்துட்டே வரலாம். அங்கங்கே நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். திரும்ப நீங்கள் வந்து வீடியோஸை திரும்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பிடிஎஃபை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். இது பாருங்க, திருக்குறளுக்கு நிறைய சிறப்பு பெயர் இருக்கு. எல்லாத்திலும் சிறப்பு பெயர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பெயரோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது, இப்போ உடைய சங்கம் அப்படின்னு கொடுத்தா இது என்னடா மீனிங், எதுக்கு உடைய சங்கம்னு ஏன் பெயர் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அதனால சிறப்பு பெயரோட பொருளையும் சேர்த்து நான் கொடுத்துருக்கோம் இதுல. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். உலக புத்தகம், உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் நூல் அப்படிங்கிறது அர்த்தம். அனைத்து மதங்களும் மொழிகளும் ஏற்றுக்கொள்ளும் பொது நூலாக திருக்குறள் விளங்குகிறது. இது டீட்டெயிலான விளக்கம். அந்த பேருக்கு அர்த்தம் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன, இதை எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கும். தமிழ் வெள்ளம், அதாவது தமிழின் செழுமை மற்றும் ஆழ்ந்த பொருளோடு ஓடும் வெள்ளம்.
தமிழோட செந்தமிழின் இலக்கிய வளம் மற்றும் கருத்து தன்னிறைவு உலக அளவில் புகழ் கூட்டுகிறது. தமிழை ரொம்ப டீப்பா உள்ள போய் சொல்லியிருக்க ஒரு நூல் தமிழ் வெள்ளம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கொடுத்துருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. முப்பால், உடைய சங்கம், திருநூல், பொதிகைமலை செல்வம், தமிழின் பைபிள், உலக மாந்தரின் புனித நூல், கற்பரி விளக்கன். இப்ப கற்பரி விளக்கன் இருக்கு, கண்டிப்பா பார்த்த உடனே அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? கற்றலும் அறிவும் பெற வழிகாட்டும் நூல் அப்படிங்கறதான் அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமாண்டா தேவையில்லை. நீங்க அந்த நூலோட பேர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியாததுக்கு பக்கத்துல இருக்க விளக்கத்தை பார்த்துக்கங்க உங்களோட நாலேஜுக்காக. நூற்றாண்டு நூல், உலக பொதுமறை, பொய்யாமொழி, உலக பணுவல், தமிழர் திருமறை, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை, உத்தரவேதம், தமிழர் வேதம், ஈரடி வெண்பா, இயற்கை வாழ்வில்லம். இதெல்லாமே திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள். கடைசியா நம்ம பார்க்க போறது இது எல்லாத்திலையும் இல்லாத திருக்குறள் சம்பந்தப்பட்ட சில கூடுதல் குறிப்புகள். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். பாருங்க, திருக்குறள் பற்றிய கூடுதல் குறிப்புகள். தமிழ் கடவுள் என்னும் சொற்கள் திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை. தமிழ்ன்ற வார்த்தையும் அதுல வரல, எந்த கடவுள்ன்ற வார்த்தையும் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப்ல. அப்போ உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். 1812ஆம் ஆண்டு திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டது. அடுத்தது, வள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு முதல் பெயர் முப்பால் என்பர். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா முப்பால்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அறத்துப்பால்ல 380, பொருட்பால்ல 700, இன்பத்துப்பால்ல 250. அதாவது 38 அதிகாரம் 10 குறள், 70 அதிகாரம் 10 குறள், 10 25 அதிகாரம் இன்ட்டு 10 குறள்கள். அப்படிதான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது, குறட்பா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. பாருங்க, தமிழ்ல உயிரெழுத்து ஆவல ஆரம்பிக்கும். அதுல இருந்து மெய்யெழுத்து காய்க்கு இங்கு இச்சுன்னு ஆரம்பிச்சு கடைசியில இற்று இன்னுன்னு முடியும். அதுபடிதான் அவரோட திருக்குறள் ஆரம்பிக்கும் போது ஆவல ஆரம்பிச்சு கடைசி 1330வது குறள் முடியும் போது இந்த இன்னுல முடியும். இது ஒரு சிறப்பு. அடுத்தது, ஒவ்வொரு குறளும் 2 அடிகளால் 7 சீர்களை கொண்டது. அடி எத்தனைன்னு கேட்டா 2, சீர் எத்தனைன்னு கேட்டா 7ன்னு சொல்லணும். 7 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் 7 சீர்ன்னு சொல்றாங்க. அடுத்தது, திருக்குறளில் 42,194 எழுத்துக்கள் உள்ளன. மொத்த எழுத்துக்களை கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, எத்தனை எழுத்து இருக்குன்னு அப்படி கவுண்ட் பண்ணதுல 42,194 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்தது, தமிழ் எழுத்துக்கள் 247இல் 37 எழுத்துக்கள் மட்டும் திருக்குறளில் இடம்பெறவில்லை. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் நமக்கு தெரியும், ஆவுல இருந்து இன்னும் வரைக்கும். இதுல 37 எழுத்துக்கள் திருக்குறள்ல வரவே இல்லை. அது எந்த எழுத்துன்னு சொல்ல நம்ம அவ்வளவு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா இதெல்லாம் வரல. அப்ப மொத்தம் எத்தனை மட்டும்தான் வந்திருக்கு? 210 எழுத்துக்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆயிருக்கு. திருவள்ளுவர் 2 மலர்கள், அவர் குறிப்பிட்ட 2 மலர்கள் அனிச்சம் குவளை மட்டும்தான். அவர் சொன்ன ஒரே பழம் நெருஞ்சி பழம் மட்டும்தான். அதே மாதிரி ஒரே விதை குன்றிமணி அப்படிங்கிற விதை. திருவள்ளுவர் காலம்னா கிமு 31. ஆப்ஷன்ல நீங்க கவனிக்கணும், டக்குன்னு கிபின்னு கொடுத்துருவாங்க, கிமுன்னு கொடுத்துருவாங்க, கவனிச்சு போடணும். கிமு 31. நம்ம கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் கிபி அப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்ப வரைக்கும் 2025 வந்துட்டோம். ஆனா அதுக்கும் முன்னாடி 31 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்காரு கிமுல. அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் போது இந்த 31 ஆட் பண்ணி திருவள்ளுவர் ஆண்டு 2056ன்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, வள்ளுவர் பயன்படுத்தாத எண்ணு பெயர் அப்படின்னா 9. 9ன்ற வார்த்தையை அவர் எங்கேயும் பயன்படுத்தல. மற்ற நம்பர்கள்லாம் வந்திருக்கு. திருக்குறளை மற்ற நம்பர்லாம் வந்திருக்குன்னா 99, 999, 7630 இப்படி எல்லாம் வந்திருக்கானா அதெல்லாம் இல்லை. 1 to 10ல ஓகேவா, இந்த 9ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. திருக்குறளை உரையில்லாமல் அச்சுப்பணி செய்தவர் ஞானப்பிரகாசர். ஓகேவா, இது அச்சு பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசர். லத்தீன் மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க.
திருக்குறளின் சிறப்புக்கும் பெருமைக்கும் துணையாக விளங்குவது திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலைன்னு சொல்லி ஒரு நூலே எழுதியிருக்காங்கப்பா. பல புலவர்கள் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அதுல 2 பாட்டு 3 பாட்டு எழுதியிருப்பாங்க. திருக்குறளை புகழணும், திருக்குறளை பாராட்டணுன்றதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. அதாவது அதுக்கு திருக்குறளுக்கு சூட்டப்படும் ஒரு புகழாரம், ஒரு மாலை, அதான் திருவள்ளுவ மாலை. கிட்டத்தட்ட 55 பாடல்கள் இருக்கும். இதில் 53 பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். திருவள்ளுவர் 2 முறை பதிவு செய்துள்ள ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இப்போ அதிகாரம் 133 அதிகாரம் இருக்கு இல்லையா, 2 தடவை ரிப்பீட் ஆன அதிகாரம் குறிப்பறிதல்ன்ற அதிகாரம் மட்டும்தான். எல்லீஸ் என்பவர் திருவள்ளுவர் படம் பொதிந்த நாணயத்தை வெளியிட்டுள்ளார். எல்லீஸ் என்றவர் தான் திருவள்ளுவர் படத்தை பதிச்சு ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அப்புறம் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் 4. திருக்குறள் அச்சிடப்பட்ட வருஷம் 1812. ஒரே திருக்குறளில் 6 முறை வந்துள்ள சொல். திரும்ப திரும்ப வந்தது பற்று. பற்று, பற்றுக, பற்றற்ற அந்த ஒரு வார்த்தை வரும் இல்லையா, அதில் 6 தடவை அந்த பற்றுன்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கும். திருக்குறள் பொருள்பால்வி 700 குறட்பாக்கள் உள்ளன. இந்த ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. திருக்குறளில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்துனா அது நீ. 2 சுழி நீ. 2 சுழியா 3 சுழியான்றதை பார்க்கணும். 2 சுழி நீ தான் ஆன்சர். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத உயிரெழுத்துனா அவ். இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. அவ்வுன்ற வார்த்தையே அவர் எங்கேயுமே பயன்படுத்தலை. திருக்குறளில் 37 எழுத்துக்கள் இடம்பெறவில்லை தெரியும். பரிமேலழகர் திருக்குறள் உரையாசிரியர்கள் 10வது உரையாசிரியர். நம்ம ஆர்டரில் அவரை எடைய கொடுத்துருக்கோம். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் மணக்குடவர், கடைசி 10வது உரையாசிரியர் தான் பரிமேலழகர். ஆனால் அவரோட தான் பெஸ்ட்டாக இருக்கு. இப்போ நம்ம திருக்குறள் உரையாசிரியர்கள்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆர்டர்னா அந்த ஆர்டர் தான் கரெக்டாண்டா இல்லைப்பா. மணக்குடவர் ஃபர்ஸ்ட் வரணும், அது மட்டும் தான். மற்றதெல்லாம் மாறி தான் இருக்கு. ஆனால் நம்ம 5வது உரையாசிரியர் யாரு, 10வது உரையாசிரியர் 7வது யாரு, 8வது யாருன்னு கேட்க மாட்டாங்க. 1ம் 10ம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மணக்குடவர், கடைசியில் பரிமேலழகர். திருக்குறளில் 2 மரங்கள் இடம்பெற்றுள்ளன. அது எதுனா பனை மற்றும் மூங்கில். அடுத்து ஒரு திருக்குறள்ல 7 சீர்கள் உள்ளன. அடுத்து திருக்குறளின் இயல்களின் எண்ணிக்கை 9. மொத்த இயல்கள் 9 இயல்கள். அதுல அறத்துப்பால்ல 4, பொருட்பால்ல 3, இன்பத்துப்பால்ல 2, மொத்தம் கூட்டி பாருங்க 7, 9 வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 432 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 3, 2 ரிவர்ஸில் வரும். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டோட தொகுதிகள் 432 நம்ம படிச்சிருப்போம். அதுவும் 432 தான். திருக்குறளில் இருக்க இயல்களும் 432, 4, 3, 2. உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அடுத்து திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்கின்றனர். ஓகேவா, 107 மொழிகளில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு எந்த நூலுமே மொழிபெயர்க்கப்படவில்லை. இவ்வளோதான்ப்பா திருக்குறளை பற்றினது. இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் இதை தாண்டி புக்கில் எங்கே போய் தேடினாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்க போகிறது கிடையாது. இதை தரோவா, ஆனால் இதில் இருக்கிறதுல ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எல்லாம் படிச்சிட்டாலே போதும். திருக்குறளுக்குன்னு நீங்கள் தனியாக போய் வெளியே தேட தேவையில்லை. ஏன்னா தேடி படிக்கிறதுக்கான நேரமும் இப்போ இல்லை. 6 மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நாங்கள் உங்களுக்காக தேடி எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் படிக்க மட்டும் ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நம்மளோட சேனலில் திருக்குறளுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும், பொது தமிழ் இலக்கணம் புது சிலபஸை பேஸ் பண்ணி இலக்கணமுக்கும் PDF வந்துட்டே இருக்குது. ஜிகேவுக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட முக்கியமான 100 பாடங்களோட குறிப்புகள் நாங்கள் கொடுத்துட்றோம். அதே மாதிரி மேக்ஸுக்கும் எல்லா டாப்பிக்கும் பேசிக்லேருந்து டஃப் லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லா மாடலும் கவர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் கையில் கொடுத்துரும். அதனால் நம்மளோட சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே 3 மந்த்ஸ்க்குள்ளே எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் 3 மந்த்ஸு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாம். ரிவிஷன் டைம்லேயும் உங்கள் கூடயே இருந்து நாங்கள் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது ஆன்லைனில் ரிவிஷன் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுப்போம். உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஒன்லைனர் கொடுப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இந்த மாதிரி பின்னாடி ரிவிஷனுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூடயே இருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகே, திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.